studied about one God and Father. முதலாவதாக ஒரே பிதாவும் ஒரே தேவனும் உண்டென்று நாம் வாசித்தோம். Now we will move to one Lord. ஒரே கர்த்தர் என்கிறதான சத்தியத்தை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்வோம். Beloved, the main doctrinal truth that is taught in the New Testament is about the person of Jesus Christ. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் ஆள் தத்துவம். What does it mean? இதன் அர்த்தம் என்ன? He was fully divine, he was fully human. அவர் முற்றும் முடிய தெய்வமானவர், முற்றும் முடிய மனிதனாகவும் இருந்தார். He was fully divine and he was fully human. அவர் முற்றிலும் தேவனானவர், அதே நேரத்தில் முற்றிலும் மனிதனாகவும் இருந்தார். Deity of Christ and humanity of Christ together. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவமும் அவருடைய மானிடத்துவமும் கிறிஸ்து இயேசுவிலே ஒன்றாய் கலந்திருந்தது. How they got mixed up together is a profound mystery. இது எப்படி இரண்டும் ஒன்றாக கலந்து இருக்க முடியும் என்பது ஒரு ஆழமான ரகசியம். Now that's what we have as a confession in 1 Timothy 3rd chapter and 16th verse. இதைத்தான், இந்த ரகசியத்தை தான் ஒரு அறிக்கையாக 1 தீமோத்தேயு 3வது அத்தியாயம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். Without controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Wonderful, beloved. This is the foundation of all Christian doctrine. கிறிஸ்துவ உபதேசம் எல்லாவற்றிற்கும் அடித்தளமான அற்புதமான உபதேசம் இதுதான். We'll briefly look at these two aspects of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டு அங்கங்களையும் நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். One side the humanity of Christ, on the other side the divinity or the deity of Christ. ஒரு பக்கத்திலே இயேசு கிறிஸ்துவின் மானிடத்துவம், மறுபக்கத்திலே இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவம். How do we say that it was the humanity of Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய மானிடத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? He was born of a virgin. அவர் கன்னியிடத்திலே உற்பவித்து பிறந்தார். The Bible clearly says in Matthew 1:18, before they came together, she was found with a child. Before they came together, it has to be clearly understood. மத்தேயு 1:18 அவர்கள் கூடி வரும் முன்னரே அவள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கூடி வருவதற்கு முன்பாகவே. And that's a promise we have in Genesis 3:15. He shall be the seed of a woman. இதைத்தான் ஆதியாகமம் 3வது அத்தியாயம் 15வது வசனத்திலே வாக்குத்தத்தமாக தேவன் சொல்லி இருக்கிறார், ஸ்திரீயின் வித்து. Now this is the virgin birth made the humanity of Christ and the deity of Christ come together. இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவமும் இயேசு கிறிஸ்துவின் மானிடத்துவமும் அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்ததினாலே சாத்தியமாயிற்று. In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. The word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word became flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். God became man because of this virgin birth of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பின் மூலமாக தேவன் மனிதனாய் வெளிப்பட்டார். Because of his virgin birth, அவருடைய கன்னி பிறப்பினாலே there is no inherent sin in him. அவருக்குள்ளாய் எந்த பாவமும் இருக்கவில்லை. No inherited sin. பரம்பரை பாவம், எந்த பரம்பரை பாவமும் அவருக்குள்ளாய் இருக்கவில்லை. What did the angel tell Mary? தேவதூதன் மரியாளிடத்தில் என்ன சொன்னான்? That which shall be born of thee shall be called holy. உன்னிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்னப்படும். So that's a beautiful statement. What shall be born in you shall be called holy. உன்னிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்னப்படும் என்று சொல்லுகிறான். No transmission of sin from Joseph. யோசேப்பினிடத்தில் இருந்து எந்த பாவமும் அவருக்கு வரவில்லை. Because they did not come together yet. ஏனென்றால் அவர்கள் கூடி வரவே இல்லை. And no transmission of sin from Mary also. மரியாளிடத்தில் இருந்தும் எந்த பாவமும் இயேசு கிறிஸ்துவுக்கு வரவில்லை. Why? ஏன்? She was conceived by the power of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உற்பவித்து பிறந்தார். The Holy Ghost shall come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார். The power of the highest shall overshadow you. உன்னதமானவருடைய வல்லமை உன் மீது வரும்.
Therefore, what is born of you shall be called the Holy One of God. ஆகையினாலே உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று You know சொல்லப்படுகிறது. that word therefore is very important. ஆகையினால் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. No transmission of sin from Joseph because they had not come together. அவர்கள் கூடி வருவதற்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆனதினாலே யோசேப்பிடத்திலிருந்து எந்த பாவமும் வரவில்லை. And because she was conceived by the Holy Spirit, no inherent sin from Mary also. அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனபடியினாலே மரியாளிடத்தில் இருந்தும் எந்த பாவமும் அவருக்கு வரவில்லை. Today in several colleges of theological colleges and Bible seminaries, the virgin birth of Jesus Christ is denied. இன்றைக்கு अनेक இறையியல் கல்லூரிகளிலே இயேசு கிறிஸ்து கன்னியிடத்தில் பிறந்தார் என்பதை ஒத்துக்கொள்வதே இல்லை. They say whether he was born of a virgin or not, that is not important. அவர் கன்னியிடத்தில் பிறந்தால் என்ன, திருமணமானவளிடத்தில் பிறந்தால் என்ன, அது நமக்கு முக்கியமில்லை என்று சொல்றாங்க. That is where the Holy One of God comes. The word becomes flesh only by virgin birth. ஆகையினால் தான் இந்த இடத்திலே வார்த்தை மாம்சமாய் பிறந்தார் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பினாலே தான் நடந்தது என்று சொல்ல வேண்டும். He was perfectly human. அவர் பரிபூரணமாக முற்றிலும் மனிதராய் இருந்தார். He had a human body. அவருக்கு ஒரு மனித சரீரம் இருந்தது. How do I say that? எப்படி நான் இதை சொல்லுகிறேன்? The Bible says the child grew. அந்த குழந்தை வளர்ந்தது என்று எழுதி இருக்கிறது. So there is a growth that is involved in that human body. அது மனித சரீரம் இருந்ததினாலே வளர்வது சாத்தியமாயிற்று. And he increased in stature. விருத்தி அடைந்தார் என்று எழுதி So இருக்கிறது. that speaks about his growth in his body. அவர் சரீரத்திலே வளர்ச்சி அடைந்தார் என்பதை குறித்து அது சொல்லுகிறது. And he was hungry. அவருக்கு பசியாய் உண்டாயிற்று. And he was thirsty. அவருக்கு தாகம் உண்டாயிற்று. He rose in a physical body. அவர் சரீரத்திலே உயிரோடு எழுந்தார். That is why after resurrection he ate fish, broiled fish, and he said a spirit does not have flesh and bones. ஆகையினால் தான் உயிரோடு எழுந்த பிறகு அவர் பொரித்த மீன்களை புசித்தார். அது மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்கு எனக்கு இருக்கிறது போல எலும்பும் சதையும் இருக்காதே என்று சொல்லி காண்பித்தார். Many cults don't believe in the bodily resurrection of Jesus. இன்றைக்கு அநேக நூதன கொள்கையினர் இயேசு கிறிஸ்து சரீரத்திலே உயிரோடு எழுந்தார் என்பதை நம்புகிறதில்லை. They say he rose up only in the spirit. அவர் ஆவியிலே உயிரோடு எழுந்தார் என்று தான் சொல்லுகிறார்கள். But Jesus said, your spirit does not have flesh and bones. You handle me. You see, I am a body. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லும் பொழுது, சீடர்களிடத்தில் பேசும் பொழுது, எனக்கு எலும்பும் மாம்சமும் இருக்கிறது, பாருங்கள் ஆவிக்கு இப்படி இருக்காதே என்று காண்பித்தார். And he had a human mind. அவருக்கு ஒரு மனித சிந்தை இருந்தது. How do we say that? அதை எப்படி சொல்லுகிறோம்? He grew in wisdom. அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. He says no one knows when the son of man will come, even the son of man will not know. எப்பொழுது மனிதகுமாரன் எப்பொழுது வருவார் என்பது ஒருவருக்கும் தெரியாது, மனுஷகுமாரனுக்கும் இது தெரியாது என்று சொல்லுகிறார். So he had a human mind. அவருக்கு மனித சிந்தை இருந்தது. He had human emotions. அவருக்கு மனித உணர்வுகள் இருந்தது. You know, when the centurion had wonder faith, you know what the Bible says? Jesus marveled at his faith and said, oh, even in Israel I have not seen a faith like that. He marveled. You know, that's a human emotion. இயேசு கிறிஸ்துவினுடைய நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பார்த்த பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்கு எல்லாருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அவருக்கு அந்த மனித உணர்வுகள் இருந்தது. And standing before the tomb of Lazarus, Jesus wept. Human emotions. லாசருவினுடைய கல்லறைக்கு வெளியே நின்ற பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். என்று சொன்னால் மனித உணர்வு அவருக்கு இருந்தது. In the book of Hebrews we read that during his days in flesh, through strong crying and tears he cried unto his God. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அத்தியாயம் 7வது வசனத்திலே அவர் இப்படியா எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்தார் என்று. In spite of his perfect humanity, he was absolutely sinless. இவர் இப்படி முற்றுமுடிய மனிதராய் இருந்தாலும் முற்றிலும் பாவமற்றவராய் இருந்தார். What do we read about him? அவரை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? He was tempted like us in all points, yet without sin. அவர் நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். He is a high priest, holy and blameless. அவர் முற்றிலும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பரிசுத்தரான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். And Paul says in Corinthians, who knew no sin, he made him sin for us. பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார் என்று எழுதுகிறார். Peter says he was a lamb without blemish. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை காண்பிக்கிறார். And he says he committed no sin. அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று அதே புத்தகத்திலே எழுதுகிறார். And John confesses in his epistle, in him there is no sin.
யோவான் தன்னுடைய நிருபங்களிலே எழுதும் பொழுதும் அவரில் பாவம் இல்லை, காணப்படவில்லை என்று எழுதுகிறார். That means Peter, John, and the writer of the Hebrews, and Paul, all the apostles confirm the humanity of Jesus and absolute sinlessness. இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யோவான், எபிரேய நிருப ஆக்கியோன், பவுல் அடிகளார் இவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுடைய மானிடத்துவத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாவம் இல்லாதிருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். He came in the likeness of sinful flesh. அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். Then comes a question. இப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. Now you have to exercise your mind. இப்பொழுது நீங்கள் மனதிலே மனதை அபியாசிக்க வேண்டும். Was it possible for Jesus to commit sin? இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருக்க முடியுமா? பாவம் செய்வது அவருக்கு சாத்தியமா இருந்ததா? Was it possible for Jesus to commit sin? பாவம் செய்வது இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தியமா இருந்ததா? Could Jesus have sinned? இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருந்திருக்க முடியுமா? Some people claim that he was not able to sin. சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக பாவம் செய்திருக்கவே முடியாது, And சாத்தியமில்லை. others object to this teaching. மற்றவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். You know what they say? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? If he could not sin, what is a great thing to say that he did not sin? அவரால் பாவம் செய்வது சாத்தியமே இல்லை என்று சொன்னால் அவர் பாவமற்றவர் என்று சொல்லுவதிலே என்ன பெரிய விசேஷம்? See, this is where the mind gets into a boggling situation. This is where the mind gets into a boggling situation. இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கும் போதுதான் மனதிலே பெரிய குழப்பம் உண்டாகிறது. Honestly speaking, there is no clear and explicit answer to this question in the Bible. இந்த கேள்விக்கு வேதாகமத்திலே தெளிவான நேரடியான விளக்கம் எதுவும் இல்லை. People take various positions on this issue. இந்த விஷயத்தை குறித்து அநேகர் வெவ்வேறு விதமான நிலைகளை கொண்டிருக்கிறார்கள். Some preachers believe, some Bible scholars believe Jesus could not sin. சில வேத வல்லுனர்கள் இயேசு கிறிஸ்து பாவம் செய்வது சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். Some people say he could sin but he did not sin. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் செய்வது சாத்தியம்தான், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். He could sin but he did not sin. If you take that position, usually you end up with a doctrine called sinless perfection. இயேசு கிறிஸ்து பாவம் செய்வது பாவம் செய்திருக்கலாம், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது பாவமில்லாத பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து என்ற நிலைமையை நாம் மேற்கொள்கிறோம். Sinless perfection for our lives. நாமும் பாவம் இல்லாத பரிசுத்தர்களாய் இருக்க முடியும் என்று நாம் சொல்லலாம். Now you may have a question. இதை சொன்ன உடனே நமக்கு மற்றும் ஒரு கேள்வி. Brother Stanley, what is your position? மற்றவர்கள் சொல்வதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டான்லி அவர்களே உங்களுடைய நிலைமை என்ன? I will tell my answer. என்னுடைய பதில், if we say he could not sin, அவருக்கு பாவம் செய்வது சாத்தியமில்லை என்று நாம் சொல்வோமானால் we overemphasize his deity. If we say he could sin, ஒருவேளை அவர் பாவம் செய்திருக்க முடியும் என்று சொன்னால் we overemphasize his humanity. அவருடைய மனுஷீகத்தை, மானிடத்துவத்தை அளவுக்கு மீறி நாம் முக்கியப்படுத்துகிறோம். I'll say that again. அதை நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லட்டும். If we say he could not sin, இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் செய்வது சாத்தியம் இல்லை என்று சொல்லுவோமானால் we overemphasize his deity. அவருடைய தெய்வீகத்துவத்தை மிகைப்படுத்தி கூறுகிறோம். If overemphasize, அளவுக்கு மீறி வலியுறுத்துகிறோம். அளவுக்கு மீறி not exaggerate. We overemphasize his deity. அவருடைய தெய்வீகத்துவத்தை அளவுக்கு மீறி வலியுறுத்துகிறோம். If we say he could sin, ஒருவேளை அவர் பாவம் செய்வது அவருக்கு சாத்தியம்தான் என்று சொல்லுவோமானால் we overemphasize his humanity. அவருடைய மானிடத்துவத்தை அளவுக்கு மீறி முக்கியத்துவப்படுத்துகிறோம். I believe, நான் விசுவாசிக்கிறேன், this is a mystery. இது ஒரு ரகசியம், தெய்வீக ரகசியம். How do I say it is a mystery? இது ஒரு ரகசியம் என்று ஏன் சொல்லுகிறேன்? 1 Timothy 3:16 says, 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, great is the mystery. தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. It's a big mystery which cannot be sorted out and satisfactorily explained today. நமக்கு திருப்தி உண்டாகும் அளவுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு
இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் இது ரகசியம். God manifest in flesh the deity and the humanity of Christ. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவருடைய தெய்வீகத்துவமும் மானிடத்துவமும் அவருக்குள்ளாய் ஒன்றாய் இணைந்திருந்தது. Whatever position you take, இதிலே நீங்கள் எந்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும், whether Jesus could not sin இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருப்பது சாத்தியமில்லை என்று சொன்னாலும் சரி, or Jesus could sin but he did not sin, இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் செய்வது சாத்தியம்தான் ஆனால் செய்யவில்லை என்று சொன்னாலும் சரி, the practical truth is நடைமுறை உண்மை என்னவென்று சொன்னால், he is a pattern for our life. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். That is why the writer of the Hebrew says, ஆகையினால் தான் எபிரேய நிருபாக்கியோன் சொல்லுகிறார், holy brothers, consider him. பரிசுத்த சகோதரரே, இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள், கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், consider him. அவரை கவனித்து பாருங்கள். And Apostle Peter said we must follow his footsteps. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். And Apostle John said as he walked we must walk in this world. அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். To understand this truth more practically, you can buy that 6th DVD set which is released following Jesus Footsteps retreat conducted here during last August. இந்த சத்தியத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே இதே இடத்திலே நடைபெற்ற இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோடுகளில் முகாம் 6 DVD செட்டுகளை வாங்கி பாருங்கள். Now we will look at the deity of Christ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவத்தை குறித்து பார்ப்போம். Because after that I am going to move into some false doctrines. நான் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவத்தை சொன்ன பிறகு சில கள்ளோபதேசங்களை குறித்து பார்க்க போகிறோம். Jesus was not only fully human, அவர் முற்றிலும் மனிதனாய் இருந்தது மாத்திரமல்ல, he was also fully divine. அவர் முற்றிலும் தேவனாகவும் இருந்தார். What do we read in Isaiah 9:6? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:6 என்ன வாசிக்கிறோம்? A child is born ஒரு குமாரன் பிறந்தார், and a son is given unto us. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். What is his name? அவருடைய பெயர் என்ன? His name shall be called the mighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனப்படுவார். You understand? A son who is given is called the mighty God, the deity of Jesus Christ. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவருடைய பெயர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதுதான். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, The word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, That became flesh. அந்த வார்த்தை மாம்சமானது. What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Before Abraham was, I am. ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். You are not even 50 years old. How do you say that you were before Abraham? உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயா என்று கேட்டார்கள். That's where the deity of Jesus Christ comes up. அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை வெளிப்படுகிறது. They were looking at the humanity of Christ and say 33 plus another 17 years, 50 years, roughly they rounded off. But Jesus said, before Abraham was, I was. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மானிடத்துவத்தை பார்த்தார்கள். அவருக்கு 33 வயது, இன்னும் ஒரு 17 வயதை கூட்டினால் 50 வயதெல்லாம் என்று கணக்கிட்டு பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And in book of Colossians we read, in him all the fullness of Godhead dwelt. கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் நிறைவாய் வாசம் செய்தது. He was omnipotent when he was on the earth. அவர் பூலோகத்திலே இருக்கிற நாட்களிலே சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தார். He stilled the storm. அவர் புயலை அமைதிப்படுத்தினார். He changed water into wine. நீரை திராட்சரசமாய் மாற்றினார். He multiplied bread and fish. அவர் ரொட்டிகளையும் அப்பங்களையும் மீன்களையும் அதிகப்படுத்தினார். And he was omniscient. அவர் சர்வ ஞானமுள்ளவராய் இருந்தார். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? He knew everything that was in man and no one needed to tell him what was in man. அவர் மனிதனுடைய இதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடியால் ஒருவரும் மற்றவரை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. What did Peter tell the Lord Jesus Christ? பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? What did Peter say? பேதுரு என்ன சொன்னார்? Lord, you know everything. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று பதில் You கொடுத்தார். know everything. He was just coming to the omniscience of God.
அவருடைய சர்வ ஞானத்தை குறித்து அறிக்கையிட்ட ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னார். And Jesus was omnipresent. இயேசு கிறிஸ்து சர்வ வியாபகராயும் இருந்தார். How do we say that? அதை எப்படி நாம் சொல்லுகிறோம்? Where 2 or 3 are gathered anywhere, there I am in the midst of them. எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். Go into all the world to preach the gospel. உலகம் எங்கும் போய் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். Lo, I am with you always, even to the end of the world. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். As deity he can be worshipped. அவர் தெய்வமாய் இருக்கிறபடியால் ஆராதனைக்கு உகந்தவர். How do we say that? அதை எப்படி சொல்லுகிறோம்? At the name of Jesus every knee shall bow and every tongue shall confess. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். And in book of Hebrews we read, let all angels worship him. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே எல்லா தேவதூதர்களும் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். And there when we go to eternity, to the one who is on the throne and the Lamb of God, everybody sang hallelujah and worthiness choruses. நாம் நித்தியத்திற்கு கடந்து போகும் பொழுது அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் மாட்டுக்குட்டியானவருக்கும் சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். Beloved, the deity of Christ is the most attacked doctrines by the false cults. இன்றைக்கு இருக்கிற நூதன கொள்கையினர் கள்ள உபதேசங்களை பின்பற்றுகிறவர்களால் தாக்கப்படும் ஒரு முக்கியமான உபதேசம் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவம். For example, Jehovah Witnesses. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் யெகோவா சாட்சிகள். Beloved, I am giving you a background before you can attack and confront a false doctrine. இந்த துருபதேசங்களை கள்ள உபதேசங்களை எதிர்கொண்டு அவர்களை தாக்குவதற்கு முன்பாக இந்த பின்னலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். What do Jehovah Witnesses teach? யெகோவா சாட்சிகள் என்ன போதிக்கிறார்கள்? They teach that Jesus is not God. இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று சொல்லி போதிக்கிறார்கள். They say before he lived on earth he was Michael the archangel. அவர் பூலோகத்திலே மானிடனாய் பிறப்பதற்கு முன்பாக மைக்கேல் என்று சொல்லுகிற பிரதான தூதனாய் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். Of course, Jehovah made the universe through Jesus. யெகோவா இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். But after dying on a stake, they don't believe Jesus died on a cross. They believe that Jesus was killed at a stake. Stake means a straight pole where the Romans tie up the soldier and torture him until death. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை அவர்கள் மறுக்கிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை, ஆனால் அவரை ஒரு கம்பத்திலே கட்டி வதைத்தார்கள். ஏனென்று சொன்னால் ரோமர்கள் அப்படித்தான் அந்த நாட்களில் இருக்கிற குற்றவாளிகளை கம்பத்திலே கட்டி அவர்கள் சாகும் வரை வதைப்பார்கள். And they say Jesus was resurrected not in the bodily but only as a spirit he was resurrected. இயேசு கிறிஸ்து சரீரத்திலே உயிர்த்தெழவில்லை, ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். And they say Jesus is not coming again. இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் என்பதையும் அவர்கள் மறுக்கிறார்கள். They say he returned invisibly in 1914 in spirit. 1914வது ஆண்டிலே ஆவியிலே அவர் ஏற்கனவே வந்துவிட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். And they also believe and teach very soon that all the angels will destroy all the non-Jehovah Witnesses. அது மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் யெகோவா சாட்சிகள் கூட்டத்திலே சேரவில்லையோ அவர்கள் அனைவரையும் தேவதூதர்கள் அழித்து போடுவார்கள் என்றும் நம்புகிறார்கள். Beloved, don't be careless about these Jehovah Witnesses. Next time somebody comes and knocks at your door with a shoulder bag and tracts and literature, it will not be a Pentecostal, it will not be evangelical, it will be a Jehovah Witness. பிரியமானவர்களே, இந்த யெகோவா சாட்சிகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த முறை உங்களுடைய வீட்டு வாசலே வந்து கையில் ஒரு தோளிலே பையோடும் கையிலே கைப்பிரதிகளோடும் வந்து உங்கள் கதவை தட்டுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெந்தெகோஸ்துக்காரர்கள் அல்ல, மற்ற யாரோ அல்ல, அவர்கள் யெகோவா சாட்சிக்காரர்கள் தான். They do not believe in sinking millions and millions of rupees in concrete structure. They believe in spending money for the expenses of the messengers who go all over the world. கோடிக்கணக்கான ரூபாய்களை கட்டிடங்கள் கட்டுவதில்லை, அவர்கள் செலவிடுவதில்லை. ஆனால் இது போன்ற புத்தகங்களை செய்திகளையும் சுமந்து செல்லுகிறவர்கள் மீது அதை அவர்கள் மீது செலவழித்து அவர்களை அனுப்புகிறார்கள். They construct not big churches but just halls which they call as gospel hall or prayer hall just for gathering purpose. Otherwise they do not spend money on buildings. அவர்கள் பெரிய தேவாலயங்களை கட்டுவதில்லை, சாதாரணமான அறைகள் ஹால்ஸ் கட்டுகிறார்கள். அதற்கு சுவிசேஷ கூடும் இடம் என்றதான கட்டடங்களை அவர்கள் கட்டுகிறார்கள். ஆனால் பணத்தை எல்லாம்
இந்த செய்தியை சுமந்து செல்கிறவர்கள் மீது செலவழிக்கிறார்கள். And another name for Jehovah Witnesses is Watchtower Society. இந்த யெகோவா சாட்சிகளுக்கு மற்றொரு பெயர் வாட்ச் டவர் சொசைட்டி என்பதாகும். The next false doctrine which denies the deity of Christ is Mormonism. இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவத்தை மறுதலிக்கிற மற்றொரு கூட்டம் மார்மோன் கொள்கையினர், இல்லையென்றால் மார்மோனிசத்தை சேர்ந்தவர்கள். They are also given another name, Church of the Latter-day Saints. சர்ச் ஆஃப் த லேட்டர் டே செயின்ட்ஸ் என்கிற பெயரோடு கூட இவர்கள் சபைகளை வைத்திருக்கிறார்கள். You know what they teach? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? Jesus was created as a spirit child by the father and mother in heaven. பரலோகத்தில் இருக்கிற ஒரு பரலோக தந்தை தாயின் மூலமாக ஆவியிலே உண்டாக்கப்பட்ட குழந்தை தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். And they say his body was created by the sexual union between Elohim and Mary. ஏலோஹிம் தேவனுக்கும் மரியாளுக்கும் இடையில் நடந்த உடலுறவினால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். And they say Jesus was married. இயேசு கிறிஸ்து திருமணம் செய்து கொண்டார் என்றும் போதிக்கிறார்கள். And they say his death on the cross does not provide full atonement for sin. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் யாருக்கும் பாவ பிராயச்சித்தம் கொடுப்பதில்லை என்று போதிக்கிறார்கள். But it promises resurrection. ஆனால் அது நமக்கு உயிர்த்தெழுதலை வாக்குத்தத்தம் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். Now this is not a seminar to talk all about that, but I have given you some samples and identification marks of Jehovah Witnesses and Mormons. யெகோவா சாட்சிகளையும் மார்மோன் கொள்கையினரையும் அடையாளம் காட்டுவதற்காக ஒரு சிறிய காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேனே தவிர இது அவர்களுடைய கொள்கை குறித்ததான முழு விளக்கமும் அல்ல. Beloved, the deity of Christ is not only in the lips and pen of the New Testament writers, it was very much there in the Old Testament also. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துவம் ஏதோ புதிய ஏற்பாட்டு ஆக்கியவர்களால் மாத்திரம் இது சொல்லப்படவில்லை, பழைய ஏற்பாட்டிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. You can note down. இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Compare Isaiah 6:5 with John 12:39 to 41. ஏசாயா 6வது அத்தியாயம் 5வது வசனத்தை யோவான் 12:39 to 41. 39 41 வரைக்கும் உள்ள பகுதியை நீங்கள் பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். Compare Isaiah 8:13 and 14 with 1 Peter 2:8. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அத்தியாயம் 13 14வது வசனங்களை 1 பேதுரு 2:8 ஒப்பிட்டு பாருங்கள். Compare Isaiah 44:6 with Revelation 1:17. ஏசாயா 44:6 வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 ஒப்பிட்டு பாருங்கள். Compare Jeremiah 17:9 and 10 with Revelation 2:23. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17:9-10 வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 ஒப்பிட்டு பாருங்கள். There's a very interesting finding about this one Lord. இந்த ஒரே கர்த்தர் என்பதை குறித்ததான மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு காரியமும் உண்டு. Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற பெயர். What does it mean? இந்த பெயரின் அர்த்தம் என்ன? Jesus is his earthly name. இயேசு என்பது அவருடைய பூலோக பெயர். Christ is his glorious title. கிறிஸ்து என்பது அவருடைய மகிமையின் பட்டம். Jesus means savior. இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். You will call his name Jesus because he shall save his people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களை அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். Christ means anointed. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். That comes from the Greek word Christos. இது கிறிஸ்டோஸ் என்கிறதான கிரேக்கு பதத்திலிருந்து வருகிறதான மொழி. The Hebrew equivalent is Messiah. இதற்கான எபிரேய ஆக்கம் மெசாயா என்பதாகும். God made Jesus as Christ. தேவன் இயேசுவை கிறிஸ்துவாக்கினார் என்று பிரசங்கித்தார்கள். Now did you ever understand it? John's book of Acts and 2nd chapter. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2வது அத்தியாயத்திற்கு வந்து இதை பாருங்கள். And we will read verse 36 to you. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அத்தியாயம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Let all the house of Israel know assuredly that God has made this Jesus whom you crucified both Lord and Christ. அப்போஸ்தலர் 2:36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார்கள். Jesus earthly name, இயேசு என்பது அவருடைய பூலோக பெயர். Christ his heavenly title,
கிறிஸ்து என்பது அவர்களுடைய பரலோக பட்டம். Now these two, there are some two combinations. இது இரண்டும் ஒன்றாக சில இணைத்து சொல்லப்படுகிறது. Jesus Christ, that is combination number 1. முதலாவது இணைப்பு இயேசு கிறிஸ்து. Combination 2, Christ Jesus. இரண்டாவதாக அவருக்கு சொல்லப்படுகிற பெயர் கிறிஸ்து இயேசு. Is there any significance of this change? இப்படி மாற்றி சொல்லுவதிலே என்ன முக்கியத்துவம் இருந்து விட போகிறது? Tremendous change is there if you study the New Testament. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை தெளிவாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். Jesus Christ, one combination. இயேசு கிறிஸ்து என்பது ஒரு விதமாக சொல்லப்படும் அவருடைய பெயர், ஒரு இணைப்பு. Christ Jesus, another combination. கிறிஸ்து இயேசு என்று சொல்லுவது இன்னொரு இணைப்பு. Now there are approximately 60 references to Jesus Christ in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே 60 இடங்களிலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For example, உதாரணத்திற்கு Pilate said Jesus who is called Christ. பிலாத்து சொல்லும் பொழுது கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இயேசு என்று சொன்னார். Peter said Jesus Christ of Nazareth. பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். When John wrote, he said Jesus Christ the righteous. யோவான் எழுதும்போது நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார். When the author of Hebrews wrote, Jesus Christ is the same yesterday, today and forever. எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். But Christ Jesus is a very interesting thing. ஆனால் கிறிஸ்து இயேசு என்று சொல்லுவது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான காரியம். It comes 75 times in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே 75 தடவைகள் கிறிஸ்து இயேசு என்ற குறிப்பு வருகிறது. But you know what is the interesting thing? இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? Only Paul used that combination. அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் தான் இப்படிப்பட்ட இணைப்பை உபயோகப்படுத்துகிறார். No other apostle used this combination. வேறு எந்த அப்போஸ்தலரும் கிறிஸ்து இயேசு என்று சொல்லவே இல்லை. They said Jesus Christ. மற்றவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார்கள். But apostle Paul exclusively used the word Christ Jesus. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ கிறிஸ்து இயேசு என்று இணைத்து சொல்லுகிறார். Take for example Philippians 2nd chapter. உதாரணத்திற்கு பாருங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2nd chapter, 2வது அத்தியாயம். look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். We are coming to a very interesting conclusion. நாம் ஒரு முக்கியமான முடிவிற்கு வருகிறோம், சுவாரஸ்யமான முடிவிற்கு வருகிறோம். Let this mind be in you which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. 1 Timothy 1st chapter 15th verse. 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 15வது வசனம். This is a faithful saying and worthy of all acceptance that Christ Jesus came into the world to save sinners. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 2 Timothy 1st chapter. 2 தீமோத்தேயு 1வது அத்தியாயம். Look at the first verse. 1வது வசனத்தை பாருங்கள். And there also he uses the word Christ Jesus. அங்கும் கிறிஸ்து இயேசு என்கிறதான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். Why? ஏன்? All the other apostles frequently said Jesus Christ, but Paul invariably, most of the times he says Christ Jesus, Christ Jesus. மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் ஏன் கிறிஸ்து இயேசு என்று சொல்ல வேண்டும்? Paul was an ardent Jew. ஏன் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வைதீகமான ஒரு யூதர். And for him as a Jew to accept Jesus as Christ, as the Messiah, that was the most crucial thing. அப்படிப்பட்ட வைதீகமான ஒரு யூதருக்கு இயேசுதான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான காரியம். So he put the title first, Christ Jesus, Dr. so and so. He put the title first because that is of paramount importance for his theological understanding. ஆகையினால் தான் அவருடைய பரலோக பட்டத்தை கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய இறையியல் தத்துவத்திற்கு அதுதான் முக்கியமான பாடம். He says, I am a Jew, even though Jesus came via Jews, I won't know him any longer by flesh. நான் ஒரு யூதன், இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராய் பிறந்திருந்தாலும் இனிமேல் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். I will not know him. So far I know him as a Jewish man, but now I will not know him as a Jewish man. I am interested in the Christ Jesus.
ஒருவேளை அவர் யூதராய் வந்திருந்தாலும் நானும் யூதன் தான், ஆனால் இனிமேல் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டேன், அவர் கிறிஸ்து இயேசு என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினார். Now, without knowing this, for many years, maybe for 35-40 years, if any of you have any of my old letters, my greetings are always been greetings in the name of Christ Jesus our Lord. If you have my old letters, you can see that. எனக்கு இந்த சத்தியம் ரொம்ப நாட்களாக தெரியாது, ஆகையினால் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த சத்தியம் இப்பொழுதுதான் தெரிந்தாலும், இந்த சத்தியம் இப்பொழுதுதான் தெரிந்தாலும் நான் அநேக ஆண்டுகளாக எழுதின கடிதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி எழுதியிருப்பேன். How that came into my vocabulary I don't remember. அது என்னுடைய சொற்களிலே எப்படி நுழைந்தது என்பது எனக்கு தெரியாது. One possible reason is I had a small Gideon's New Testament in my pocket wherever I went during my college days. ஒருவேளை நான் கல்லூரியிலே படிக்கிற நாட்களே என்னிடத்தில் சிறிய ஒரு கிதியோன் புதிய ஏற்பாடு இருந்தது, அதை எங்கெல்லாம் சென்றேனோ அதை என்னோடு கூட எடுத்து சென்றேன். Especially in the engineering college, if some lecturer was boring, I will immediately pick up this New Testament. விசேஷமாக பொறியியல் கல்லூரியிலே ஒருவேளை விரிவுரை பேராசிரியர் ரொம்பவும் போர் அடித்தால் நான் இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்து விடுவேன். Today students open up their cell phone and send SMS, but I was opening up my New Testament. இந்த காலத்து மாணவர்கள் தங்களுடைய செல்போனை எடுத்து செய்திகளை அனுப்புகிறார்கள், ஆனால் நான் என்னுடைய புதிய ஏற்பாட்டை எடுத்து அதை வாசிக்க ஆரம்பித்து விடுவேன். I was reading the epistles of New Testament again and again and again. Every day I will preach from the epistles of Paul. Those who grew in the fellowship in the Karaikudi Engineering College, they know most of my sermons were from Apostle Paul. நான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களை மீண்டும் மீண்டுமாக படித்தேன். என்னோடு கூட அந்த பொறியியல் கல்லூரியிலே படித்தவர்கள் அனைவருக்கும் தெரியும், நான் பவுல் எழுதிய நிருபங்களில் இருந்து தான் அதிகமாய் பிரசங்கிப்பேன். Because God gave keys to Peter, but he gave the pen to Apostle Paul. ஏனென்று சொன்னால் தேவன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பேதுருவுக்கு கொடுத்தார், ஆனால் அதை குறித்து எழுதுகிறதான எழுத்தாணியை பவுலிடத்திலே கொடுத்தார். So we know if Paul's letters are not there, we have no doctrine for the New Testament church today. ஆகையினால் தான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அடிகளாருடைய எழுத்து இல்லை என்று சொன்னால் சபைக்கு அடுத்த உபதேசங்கள் ஒன்றுமே நமக்கு இருந்திருக்காது. So we must thank God for the writings of Paul. That is why even though Paul went with Silas, Paul went with Barnabas, he always went 2 by 2 for evangelism and apostolic missionary work. ஒருவேளை ஆகையினால் தான் பவுலுடைய எழுத்துக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். பவுல் எப்பொழுதெல்லாம் சீலாவோடோ பர்னபாவோடோ அவர் ஊழியத்திற்கு சென்றாரோ, தேவனுடைய அவர் எப்பொழுது 2 பேராகவே ஊழியத்திற்கு சென்றார். But he said, I laid the foundation. He does not say we laid the foundation. He said I laid the foundation according to the wisdom that God has given. ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஊழியத்திற்கு சென்றிருந்தாலும் தான் எழுதும்போது தேவன் எனக்கு அருளிய ஞானத்தின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் நான் அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் என்று சொல்லி எப்பொழுதும் சொன்னதில்லை. So there is some exclusive plan of God in the person of Apostle Paul, especially an apostle to all of us, the Gentiles. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய எழுத்து சிறப்பம்சம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், ஆகையால் நம் அனைவருக்குமே அப்போஸ்தலர் பவுல் தான். Because we are all Gentiles, we are not Jewish by birth. ஏனென்றால் நாம் பிறப்பின்படியா யூதர்கள் அல்ல, நாம் புறவினத்தை சேர்ந்தவர்கள். We are wild branches grafted into the true vine. நாம் அனைவரும் உண்மையான திராட்சை செடியிலே இணைக்கப்பட்ட காட்டு திராட்சை செடிகள். And we are receiving so much of glory because of the new covenant. நாம் தான் புதிய ஏற்பாட்டின்படி அதிக மகிமையை உடையவர்களாய் இருக்கிறோம். And those revelations have come to us, thank God, for a man like Paul who just took all his religious and ceremonial prestige and status, this, that, everything, bundled up everything, set them aside. You know what word he used? I count them as rubbish. The right translation is I count them as cow dung. புறவினத்தாராகிய நாம் இன்றைக்கு இவ்வளவு மகிமையான வெளிப்படுத்துதலை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால்
வைதிகமான யூத மார்க்கத்தை சேர்ந்த அவர், நியாய பிரமாணத்தின்படி தூய்மையான வாழ்க்கை நடத்திய அவர், அவை எல்லாவற்றையும் சுருட்டி வைத்து எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், சாணியை போல் எண்ணுகிறேன் என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டார். That's how we are able to have an understanding of the gospel of the grace of God. அவர் அப்படி செய்ததினாலே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது. Here is an excellent book by Philip Yancey. The name of that book is The Jesus I Never Knew. நான் அறியாத இயேசு, The Jesus I Never Knew என்கிறதான பிலிப் யான்சி அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் இங்கே இருக்கிறது. Now this I introduced in the retreat in August, but copies were not available. இந்த புத்தகத்தை ஆகஸ்ட் மாதத்திலே நடந்த கருத்தரங்கிலே முகாமிலே நான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் அப்பொழுது இந்த புத்தகம் நம்மிடத்தில் இல்லை. We could import the copies only later on. அதற்கு பிறகுதான் இந்த புத்தகத்தை வரவழைக்க எங்களால் முடிந்தது. As far as I am concerned, no one else handled this very delicate subject of deity and humanity of Christ in a proper balance like the celebrated author Philip Yancey. பிலிப் யான்சியை போன்ற ஒரு பிரபல எழுத்தாளர் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மானிடத்துவத்தையும் தெய்வீகத்துவத்தையும் அழகாய் இணைத்து சமநிலைப்படுத்தி இதிலே எழுதியிருக்கிறார். You will be challenged and you will be encouraged both at the same time. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள், அதே நேரத்திலே உங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு சவாலாகவும் இருக்கும். It's available in the bookstore. இது நம்முடைய புத்தக கடையிலே நமக்கு கிடைக்கும்.